வணக்கம் நண்பர்களே. நான் காலையில் எழுந்திரிச்சு அப்படியே வாக்கிங் போகலான்னு போயிட்டுருந்தேங்க. அங்கே போகும்போது நான் பார்த்ததை பாருங்கள். இது ஒரு மரம். இதில் கொடி எப்படி பிணைஞ்சிட்ருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு அபூர்வமாக ஒரு மிகப்பெரிய வனப்பகுதிக்கு போன மாதிரி ஒரு தோற்றத்தை பிரமிப்பை நம்மளுக்கு விட்டுதுங்க. சரி, இன்றைக்கி நம்ம பார்த்த முக்கியமான ஒரு அதிசயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க நண்பர்களே ஆகலாமா? வணக்கம். இதுதான் குன்றுமணி கொடிங்க. இது ஒரு அவரை கொடியை சார்ந்தது. பாருங்கள், இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள் குன்றுமணி. தெரியுதுங்களா? ஒரு குன்றுமணி இங்கெல்லாம் பாருங்கள் அதிகமாக இருக்குது. நிறைய பொறுக்கி எடுத்துருக்குறேன் பாருங்கள். இதெல்லாம் குண்டுமணி தான். கருப்பு வகை குண்டுமணியும் இருக்குது நண்பர்களே. ஏதோ ஒரு சில விதைகளை பார்த்து எடுத்துருக்குறேன், உங்களுக்கு காட்டுறேன் வேணா. கருப்பு பாருங்கள் நண்பர்களே, இதுதான் குன்றின் மணி. இதில் பாருங்கள் ஒரு 3 விதை இருக்குது கருப்பு. இங்கிருந்து தான் எல்லாம் பொறுக்கி எடுத்தேன் நான். பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் கருப்பு குண்டுமணி. தெரியுதுங்களா? இதுதான் கருப்பு குண்டுமணி. சரி நண்பர்களே, குண்டுமணியை பற்றி பார்ப்போம். பாருங்கள் நண்பர்களே, இதுதான் குன்றின் மணி. கருப்பு குண்டுமணி இருக்குதுங்க. நம்ம வீட்டுக்கு மேற்க நடந்துட்டு போகும்போது அங்கே ஒரு குண்டுமணி செடி இருந்ததுங்க. அங்கே விதைகளெல்லாம் பொறுக்கிட்டு வந்தேன். அதில் கருப்பு குண்டுமணியும் இருக்குதுங்க நண்பர்களே. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க கருப்பு குண்டுமணி. இதுதான் முதல்ல பார்த்துட்ருக்குறேன். இது சிவப்பு. இது சிவப்பு குண்டுமணி. இதெல்லாம் பல மூலிகை இதுக்கெல்லாம் பயன்படுத்துன்னு சொல்கிறாங்க. இதை தெய்வாம்சம் புரியுதுன்றாங்க. ஆனால் எனக்கு தெய்வ நம்பிக்கை உண்டுங்க. அவர்களோட மனநிலையை பொறுத்ததுங்க நண்பர்களே. எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்துறது மிதமாக பயன்படுத்தணும். ஆன்மீக சம்மந்தமாக எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக இதெல்லாம் இந்த மண் சுத்திகரிப்புக்கெல்லாம் நல்லா பயன்படுது. மூலிகை பொருளாக பயன்படுது. இந்த செடி உள்ள இடத்துல நீரோட்டம் அதிகமாக இருக்கும். அப்புறம் மறுபடியும் அந்த மண் சுத்திகரிக்கப்படும்னு சொல்கிறாங்க. சுத்திகரிக்கப்படும்னா இதோட அந்த வளர்ச்சியால் அந்த மண்ணில் இருக்கிற மண் வளமானது மேம்படும்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இதில் பல வகையான குண்டுமணி இருக்குதுங்க. நான் இதில் எல்லாம் பார்த்துருக்குறேன். வேறு வீடியோக்களில் பார்த்துருக்குறேன். நீல கலரில், மஞ்சள் கலரில், பச்சை கலரில் அப்படியெல்லாம் நிறையா இருக்குது. இங்கே நிறையா கிடைக்குதுங்க நண்பர்களே. கரூர் வந்திருக்குறோம். கரூரில் ஏகப்பட்ட குண்டுமணி செடி இருக்குதுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இது விதைங்க தான் நண்பர்களே. பாருங்கள், நான் ஆட்டுறேன், உங்களுக்கு ஆட்டி கூட காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இது கூட பரவாயில்ல. உங்களுக்கு பிளாக் நம்பிக்கை இருக்காது. என்னாலே நம்ப முடியல நண்பர்களே. பிளாக்கு இது உண்மையா அப்படின்னு பாருங்கள்.
நன்றி, வணக்கம் நண்பர்களே. இந்த விதைகள் கொஞ்சம் வீரல் விட்ட மாதிரி இருக்குது. இதுக்கான காரணம் எனக்கு தெரியல. நல்லா அதிக முத்தலாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.